நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வைத்தியரே, ராத்திரி முழுக்க மருந்து போட்டுட்டு இருக்க போறீங்களா? கிளம்புங்க. மந்திரியாரே, ரொம்ப ஆழமா காயம் ஏற்பட்டிருக்கு. யார் இத பண்ணிருந்தாலும் நான் அவங்கள சும்மாவே விட போறதில்ல. ஆனா மந்திரியார் அவர்களே, உங்களை யாரு தாக்க நினைச்சிருக்க முடியும்? நீதான், வேற யாரு? நானா? நான் எதுக்கு உங்களை தாக்க சொல்ல போறேன் மந்திரியாரே? ஏன்னா நீ ரொம்ப பயந்திருந்த. ஒருவேளை நான் பண்ண பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடிக்க நான் மட்டும் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னா நீயும் மாட்டி பண்ணதான். ஏன்னா அந்த எல்லா பாவங்களையும் நீயும் சம்மந்தப்பட்டிருக்க. புரியுதா இல்ல புரியலையா? நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க மந்திரியாரே. நான் உங்க மேல மிகுந்த மரியாதை வச்சிருக்கேன். நான் எதுக்காக உங்களை தாக்க சொல்ல போறேன்? ஆமா, நீங்க சொன்னத நான் அப்ப ஏத்துக்கலதான் மந்திரியார் அவர்களே. ஆனா அதுக்காகல நான் உங்களை தாக்குறதுக்கு ஆள் அனுப்புனேன்றதெல்லாம். யாரு தாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்கங்கிற உண்மையும் வெளியே தெரிய வரும். அவங்க மாட்டவும் செய்வாங்க. ஆனா ஒரு விஷயத்த நீ தெரிஞ்சுக்க, எந்த விதமான தாக்குதலாலையும் அரசவையில நான் உண்மையை சொல்றத கண்டிப்பா தடுக்க முடியாது. இது வரைக்கும் அரசவையில சொல்ல முடியாத அந்த உண்மைய நான் கண்டிப்பா சொல்லியே தீருவேன். எங்களை எதுக்காக இங்க கூப்பிட்டுருக்கீங்க? பாருங்க, உணவுக்கான நேரம் ஆயிடுச்சு. எனக்கு பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ராமாவா? இவங்க ராமாயாவை பத்தின உண்மை சொல்ல விரும்புறாங்களா? ராமாவை பத்தின உண்மையா? சொல்லுங்க சொல்லுங்க. அட கடவுளே, சாரதாம்மா என்ன பத்தின உண்மையை தான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறாங்க. இவங்களை தடுத்துடு பாஸ்கர், தடுத்துடு. காந்தாவை விரட்டி விடு, இல்லனா உன் திட்டம் எல்லாமே வீணா போயிடும். அட சாரதா அம்மா. சாரதா அம்மாவா? பாஸ்கருக்கு அப்படி சொல்லுங்க. பாஸ்கருடைய சாரதம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பத்தி ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வெங்கடேஸ்வரா? சரி சரி, இவங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா உண்மையை சொல்லியே தீர்வாங்களாம். நானும் கேட்காம எங்க போக போறேன்? அட நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா உன்னோட வீட்டுக்கு போ. உன்னுடைய அப்பாவும் உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. என்ன? அதாவது இந்த உலகம் அழியறதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விரும்புறாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அங்க எப்பேற்பட்ட பசங்களா வந்திருக்காங்கன்னு தெரியல. சீக்கிரமா போ, சீக்கிரமா போ. இது உடனே போறேன். போயிட்டா. நீ ஏன் கவலைப்படுற சாரதா? நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் இவங்களுக்கு சொல்றேன். ராமா அப்புறம் பாஸ்கர் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஓ குருவே, என்ன சொல்றானா? நான் ரொம்ப நல்லவனா, நேர்மையானவன், கருணையானவன், தாராளமா. இருங்க, நீங்க கொஞ்சம் நிறுத்துங்க. இவங்க இப்ப பாஸ்கரை பத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. அதாவது பாஸ்கரும் ராமாவும் ஒண்ணுதான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான சொல்றீங்க நீங்க? அததான் சொல்றாங்க. அப்பா மகன் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தானே? தைரியத்துல, புத்தியில அவளையே நாங்க பார்க்க கூட ஒரே மாதிரி தான் இருப்போம். அமைதியா இருங்க. இங்க பசி என் வயித்து அப்படியே கிள்ளிக்கிட்டு இருக்கு. என்ன இங்க கூப்பிட்டு நிக்க வச்சு பாஸ்கரிய உங்களை பத்தி பாராட்டி என் வயித்து நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. அட வாங்க எல்லாரும் போலாம். வாங்க. அட கொஞ்சம் கேளுங்க குருவே, கொஞ்சம் நில்லுங்களே. ஐயோ போகாதீங்க. சரி போங்க. நில்லுங்க
நான் சொன்ன பொய்களுக்கும் நான் செஞ்ச பாவங்களுக்கும் என்னையே பிராயச்சித்தம் பண்ண விடல. நான் சொல்றது கேளுங்க. உலகம் அழிய போகுதுன்னு இந்த பொய்யையே நான் தான் இந்த நகரம் பூரா பரப்பி விட்டேன். ஆனா நிஜத்துல அப்படி எதுவும் நடக்க போறது இல்ல. ஏன்னா அந்த கை காலாவல மட்டும்தான் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் எங்க இருக்காருன்றத சொல்ல முடியும். அப்பா எங்க இருக்காருன்னு. சாரதாம்மா கை கால தான் உங்க 2 பேரையும் 20 வருஷமா சிறைப்பிடிச்சு வச்சிருக்கான். கை காலாவ அவன் வாயாலேயே உண்மையை சொல்ல வச்சு அப்பா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கதான் நான் இதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட நகைங்க. நகையா? ஐயோ, இனி நகைங்களை எதுவும் பண்ண முடியாது. அத மறந்துருங்க. போனதுதான். ஐயோ, என்ன பண்றீங்க? அடிபட்டுரும். ஐயோ அம்மா, என்ன பண்றீங்க? அடிபடும். ஏன் எலும்பு உடைக்காம விட மாட்டீங்களா? என்ன எவ்வளவு வேகமா அடிக்கிறீங்க? என்ன பண்டிதரு, இவங்களோட அடியை எப்படி நீங்க இவ்வளவு நாள் தாங்கிட்டு இருக்கீங்க? கணவரை யாராவது இப்படி அடிப்பாங்களா என்ன? நீங்க அடிக்கிறத பார்த்தா உங்க கணவர் அடிக்கிற மாதிரி இல்ல, உங்க மகன் அடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இதெல்லாம் பழகிடுச்சு. சரி, நீங்க இதை சொல்லுங்க. நீங்க என்ன இவ்வளவு தூரம்? அட, நான் எங்க உங்களை துயரப்படுத்தினேன்? இவங்க தான் என்ன துயரப்படுத்திட்டாங்க. தூரம் எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். துயரத்தை பத்தி இல்ல. ஐயோ, அதை மறந்துட்டேனே. மந்திரியார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. நீங்க வாங்க. கை கால கூப்பிட்டுருக்கானா? அதுவும் இப்ப என்ன காரணமா இருக்கும்? வாங்க. வணக்கம் மகாமந்திரியாரே. நீங்க என்ன வர சொல்லி இருந்தீங்களா? அட கடவுளே, கையில கத்தி கண்ணுல கோவம். இன்னைக்கு நிச்சயம் உயிர் போக போகுதுன்னு நினைக்கிறேன். சரிங்க மந்திரியாரே. எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இந்த உலகம் அழிய போகுதுன்னு சொன்ன விஷயம் பொய்ன்னு இவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். மகாமந்திரியாரே, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். நான் இனிமே எதையும் கேட்காம விரும்பல, புரிஞ்சுக்காம விரும்பல. நான் எதுவும் பேசவும் விரும்பல, சொல்லவும் விரும்பல. இல்ல மகாமந்திரியாரே, நீங்க என்ன இப்படி கொல்லலாம் முடியாது. நான் சும்மா நான் சொல்ல வந்ததுல என்னன்னா அது வந்து இல்ல நான் உங்களை கண்டிப்பா கொல்லணும்னு நினைக்கல பண்டிதரே. நான் இப்ப உங்களுக்கு இந்த கத்தியை கொடுக்கதா விரும்புறேன். ஏன்னா நீங்க இதை வச்சு என்ன கொல்றதுக்காகத்தான். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. இது நீங்க என்ன சொல்றீங்க மகாமந்திரியாரே? நான் சரியா தான் சொல்றேன் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நான் இதுக்கு தகுதியானவன் தான். அநேகமா இது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னால நீங்க எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க பண்டிதரே. நான் தான் உங்களை இவ்வளோ வருஷமா சிறைபிடிச்சு வச்சிருந்தேன். நான் தான் மகாராஜா கிருஷ்ணதேவராயரையும் சிறைபிடிச்சு வச்சிருந்தேன். இது உங்களுக்கு கூட தெரியாது. என் மனசுல உங்க மேல எனக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கு, எவ்வளவு பகை இருக்கு, எவ்வளவு பொறாம இருக்குன்னு தெரியாது. மகாமந்திரியாரே, நீங்க என்ன இந்த பகைக்கான காரணம் என்னன்னா, நான் இந்த மொத்த விஜயநகரத்துக்கும் அரசனாக ஆசைப்பட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இனி எந்த தகுதியும் கிடையாது. இந்தாங்க, இந்த கத்திய பிடிங்க. இந்த கத்தி அப்படியே எனக்குள்ள இறக்கிருங்க பண்டிதரே. ஒன்னும் பிரச்சனை இல்ல மகாமந்திரியாரே. இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதாவது என்னையும் மகாராஜா கிருஷ்ணதேவராயரையும் சிறைப்பிடிச்சு வச்சிருந்தது நீங்க தானே. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். இல்ல 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 நான் மன்னிப்புக்கு தகுதியானவனே இல்ல. என்ன கொன்னுருங்க மகாமந்திரியாரே. இப்ப உலகம் எப்படி இருந்தாலும் அழியதான் போகுது. ஆனா நான் உங்க புத்தியை பாராட்ட விரும்புறேன். இவ்வளவு வருஷமா நான் கைதியா இருந்ததுக்கு அப்புறமும் என்னையும் மகாராஜாவையும் நீங்க எங்க கைதியா அடைச்சு வச்சிருந்தீங்கன்ற அந்த இடத்தை என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஒரே ஒரு தடவை அந்த இடம் எங்க இருக்குன்னு மட்டும் இவன் சொல்லிடட்டும். அப்புறம் நான் அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன்.
சொல்லுங்க மகாமந்திரியாரே, அது எந்த இடம்? நீங்க மகாராஜாவை எங்க சிறைப்பிடிச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுங்களேன். நான் அதை உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. முன்னாள் மகாராஜா கிருஷ்ணதேவராயரனா எங்க சிறப்பிடிச்சு வச்சிருக்குன்னு உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்லியே தீருவேன். உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன். நான் உங்களை ஒரு இடத்துல சிறப்பிடிச்சு வச்சிருந்தேன் இல்லையா? உங்களை எந்த இடத்துல சிறப்பிடிச்சு வச்சிருந்தனோ அதே இடத்துல தான் நான். என்னாச்சு மகாமந்திரியாரே? ஏன் நிறுத்திட்டீங்க? சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் மகாமந்திரியாரே. நான் பண்ண இந்த பாவங்கள்லாம் இருக்குல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, ஆமா. இத நான் உங்களுக்கு மட்டும் பண்ணல, மகாராஜாவுக்கும் இதே தான் பண்ணியிருக்கேன். இந்த விஜயநகரத்தோட மக்களுக்கும் நான் அதைத்தான் பண்ணியிருக்கேன். அதனால நான் இது வரைக்கும் பண்ண எல்லா பாவங்களை பத்தின உண்மையையும் நாளைக்கு அரசவையில சொல்ல போறேன். இல்ல மகாமந்திரியாரே, அது இப்ப நீங்க இந்த நொடியை என்கிட்ட சொல்லலாம். இப்பவே சொல்லுங்களேன். நாளைக்கு அரசவையில சொல்லிடுங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ நாளைக்கு சபையில சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். என்னுடைய கத்தி பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இந்தாங்க. வணக்கம். அப்பா மேல தாக்குதல் நடந்திருக்கு. அதை என்கிட்ட நீங்க எதுக்கு சொல்லவே இல்ல? அப்பா எங்க இருக்காருன்னு நாளைக்கு தெரிய வந்துரும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அச்சச்சோ, இப்ப நான் அப்பாவோட வேஷத்துல இருக்குன்றத மறந்து போயிட்டேனே. அன்போட உன்னை அரவணைச்சு உன்னை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருந்த மகளே, அது என்னன்னா பாஸ்கர் உன்னை பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருப்பான், உன்னை பாராட்டிக்கிட்டே இருப்பான். அப்பப்ப எனக்கு என்ன தோணும்னா, எனக்குன்னு ஒரு மக இருந்தானா அப்படியே உன்ன மாதிரி தான் இருப்பா. திறமையானவளா, கலாச்சாரமானவளா, என்னோட மகன் பாஸ்கர் மாதிரி. உங்க கலாச்சாரமான மகனை பத்தி புகழ்ந்து பேசுறத நிறுத்துங்க. எந்த கலாச்சாரமான மகனை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்களோ அவன் எவ்வளவு பொய் சொல்லுவான்னு உங்களுக்கு தெரியாதா? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கமா மகளே? நான் சரியாதான் சொல்றேன். இந்த உலகம் அழிய போறதெல்லாம் கிடையாது. ஆனா உங்களோட மகன் இந்த உலகம் அழிய போதுன்னு எல்லார்கிட்டயும் பொய் சொல்லி வச்சிருக்காரு. எல்லாரும் அதை நம்பிட்டு இருக்காங்க. என்னோட அப்பா கூட அதை நம்பிட்டாரு. என்ன? என்னோட மகன் பொய் சொன்னானா? சிவ 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 சிவா, என்னோட பாஸ்கர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு யோசிக்கும் போதே எனக்கு வெக்கமா இருக்கு. நான் அவனை கண்டிப்பா தண்டிக்கிறேன். நீங்க அவருக்கு கண்டிப்பா தண்டனை வழங்குங்க. நான் இப்பவே போய் என் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அதாவது இந்த உலகம் அழிய போறது கிடையாதுன்னு சொல்றேன். இல்ல பாருமா மகளே, பாஸ்கர் என்ன பண்ணியிருந்தாலும் என்ன இருந்தாலும் அவன் என் மகன் தானே. நீ மட்டும் உன் அப்பா கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லிட்டேனா, அப்புறம் உன் அப்பா கோவத்துல பாஸ்கருக்கு மரண தண்டனை கொடுத்துடலாம். கொஞ்ச நேரம் பொறுமையா இருமா. பாஸ்கர் கிட்ட இத பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கூட. அதுக்கப்புறமா நீ சொல்லிடு. இது பாஸ்கரோட உயிரை பத்தின விஷயம். அநேகமா நீங்க சொல்றது சரிதான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே. சரி, இப்போதைக்கு என்னோட அப்பா கிட்ட நான் எதுவும் சொல்லல. நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். போய் பார்த்துட்டு மட்டும் வாமா. சரி பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, நான் அப்பாவை போய் சும்மா பார்க்க தான் போறேன். இப்போ நான் போய் அவரை பார்க்கலாமா? போ. தப்பிச்சே. நாளைக்கு கை காலா சொல்ல போற உண்மையில இருந்து அப்பா எங்க இருக்காருன்னு எனக்கு தெரிய வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த எரிக்கல்ல பத்தின உண்மைய நானே எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். ஆஹா, அருமை அருமை சுவாமி, சிறப்பு, மிகச் சிறப்பு. விஜயநகரவாசிகள் பாருங்க, நான் முடியில்லாதவன். வணக்கம். வணக்கம். இங்க என்ன நடக்குது? சுவாமி, நீ உள்ள போ. மகாராஜா,
நீங்க என்ன பண்றீங்க? ஏன் நீங்க உங்களையே கேளிக்கைக்குரியவரா ஆக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கட்டும் பரவாயில்ல, எல்லாரும் என்ன கேலி பண்ணட்டும் பரவாயில்ல. இனி இதனால எதுவும் ஆக போறதில்ல. என்ன இருந்தாலும் இந்த உலகமே கொஞ்ச நாள்ல அழிய போகுது. ஆனா ஒருவேளை அப்படி நடக்கலனா, ஒருவேளை இந்த உலகம் அழியல அப்படின்னா அப்ப என்ன நடக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? இந்த மொத்த விஜயநகரத்துக்கு முன்னாடியும் நீங்க உங்களை கேளிக்கைக்குரியவரா ஆக்கிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாத்தீங்களா? ஒருவேளை இந்த உலகம் அழியலன்னா இந்த பொய்ய யார் என்கிட்ட சொன்னாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு அழிச்சிடுவேன். இப்ப வருத்தப்படுறதுனால என்ன பிரயோஜனம்? ஆபரணம் எல்லாம் திருப்பி கிடைக்காது இல்லையா? தானம் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும் சாரதாமா. அதெல்லாம் சரிதான். எல்லா தப்பையும் இவன் பண்ணிட்டு பழி என் மேல போடுறான். இப்பவே நான் யாருன்னு காட்டுறேன். அட, இருங்க இருங்க இருங்க, பாருங்க தடி எவ்வளவு தடியா இருக்குன்னு பாருங்க. இதுல வேகமாவும் அடிபடுது. கேளுங்க கேளுங்க சாரதாமா, நான் சொல்றது கேளுங்க. இது பூஜை பண்றதுக்கான நேரம். இந்த நேரத்துல கையில தடி இல்ல, பூஜை தட்டு தான் இருக்கணும். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, முதல்ல பூஜை பண்ணி முடிங்க, அதுக்கப்புறமா உங்க மனசார என்ன அடிங்க. போங்க பூஜை பண்ணுங்க. அப்பா, இப்ப அரசவையில கை காலவே தன்னுடைய வாயால உண்மையை சொல்ல போற தருணம் வந்துருச்சு. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிய போகுது. அதுக்கப்புறம் நான் உங்களை கண்டுபிடிச்சிருவேன். மகாராஜா, நீங்க இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட தெய்வத்துக்கு சமமான அப்பாவோட படத்துல கத்திய வீசிருக்கீங்க. இப்படி பண்ண உங்க பாவங்கள் இன்னும் அதிகமாயிடும் மகாராஜா. எவ்வளவு அதிகமானாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் எக்கச்சக்கமான பாவங்களை பண்ணி இருக்கேன். வெறும் 4-5 நாள்ல அது எல்லாத்துக்கும் கண்டிப்பா பிராயச்சித்தம் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தனை கொலை பண்ணா அவன் கொலைகாரன்னு சொல்லப்படுவான். அதே அவன் 1000 பேரை கொலை பண்ணா அவன் மகாராஜான்னு அழைக்கப்படுவான். அதனால நானும் இப்ப முடிவு பண்ணிட்டேன். நான் இவ்வளோ நாளா என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசனை பண்ணி வச்சிருந்தனோ அது எல்லாத்தையும் பண்ண போறேன். அந்த காரியம் நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. நீங்க என்ன பண்ண போறீங்க மகாராஜா? நான் முதல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய தலையை அவருடைய உடல்ல இருந்து அகற்ற போறேன். அதுக்கப்புறம் நான் மகாராஜாவையும் கொன்னு விஜயநகரத்தோட ராஜ சிம்மாசனத்துல உட்கார போறேன். சொல்லு, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க? நான் உண்மையதான் சொல்றேன் மகாராஜா. எனக்கு அது தெரியாது. இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டல்ல? நீங்க உங்க மகனோட உயிரை காப்பாத்த நினைச்சீங்கன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. மகாராஜா, அநேகமா நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சாரதாமா மௌன விரதத்துல இருக்காங்க, அவங்க பேச மாட்டாங்க. ஆனா நீ மௌன விரதத்துல இல்லையா? மகாராஜா, எனக்கு என் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. அதனால முதல்ல நீங்க கொஞ்சம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். அப்பாவை பத்தி தெரிய வந்த உடனே நானே உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துடுறேன். மறந்துடாத, இல்லன்னா அப்பா மகன் 2 பேரையும் நான் ஒரே நேரத்துல கொல்ல வேண்டியதா இருக்கும். புரிஞ்சது மகாராஜா. ஆனா இந்த நேரத்துல நீங்க கொல்றத பத்தி எல்லாம் பேசக்கூட கூடாது. இதுவும் ஒரு பாவம் தானே? பாவத்தை பத்தி இனி நீ ஒரு வார்த்தை பேசாத. இல்லனா இங்கேயே இப்பவே உன்னையும் கொன்னு இன்னொரு பாவத்தை பண்ணிடுவேன். இந்த உலகம் அழிய போறது என்னமோ அப்புறமா தான். ஆனா அதுக்கு முன்னாடி உன் தந்தையையும் அப்புறம் மகாராஜாவையும் நான் மொத்தமா அழிக்க போறேன். சாரதாம்மா, அப்பாவை கண்டுபிடிக்க ஒரு திட்டத்தை போட்டிருந்தேன். அது தலைகீழ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
அப்படி என்ன நடந்ததுன்னு தெரியல. இந்த கை கால அவனுடைய பாவங்களுக்கு பிராச்சியத்தம் தேடிக்கிறதுக்கு பதிலா இன்னும் பாவங்களை பண்ண போறேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இவனுக்கு என்னோட திட்டத்தை பத்தி தெரிஞ்சிருச்சா என்ன? ஆனா இப்ப எல்லாத்த விட முக்கியமானது மகாராஜாவுடைய உயிரை காப்பாத்தணும். எப்படியாவது மகாராஜா கிட்ட இத பத்தி சொல்லி அவரை எச்சரிச்சு ஆகணும். ஒருவேளை நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் அந்த கை கால உண்மையை உளறிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? இப்ப அந்த எரிக்கல் இன்னும் இந்த பூமியை நோக்கிதான் வந்துட்டு இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். என்னாச்சு ராணியம்மா, நீங்க பயந்துட்டீங்களா? சுவாமி, குறும்புக்காரா, என் குறும்புக்கார மகனே, நீ ஏன் இப்படி பண்ண? மகாராணி, சுவாமி கூட நீங்க விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என் அம்மாவோட ஞாபகம் வருது. மகாராஜா, என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என் மனசுல இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த உலகமே இப்ப அழிய போகுது, இந்த பூமி அழிய போகுது. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இருந்தும் சுவாமி கிட்ட இருந்தும் பெரிய வேண்டியதா இருக்கும். மகாராணி, இப்படி எல்லாம் பேசாதீங்க. இப்படி பேசுனீங்கன்னா என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துரும். இது எல்லாத்துக்கும் அந்த எரிக்கல் தான் காரணம். இப்ப அந்த எரிக்கல் எங்க இருக்குதுன்னு பாக்குறேன். மகாராணி, ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது இந்த எரிகல்ல கடந்த 4 நாளா பாத்துட்டு இருக்க. இது முதல்ல இருந்த இடத்துல தான் இப்பவும் இருக்குது. இது பூமி கிட்ட வரவே மாட்டேங்குது. ஒருவேளை இப்படியே போனா இந்த உலகம் அழியாமலே போயிடுமா என்ன? அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த மொத்த விஜயநகரமும் என்ன பார்த்து சிரிக்கும், என்ன கேலி பண்ணும். எல்லாரும் என்ன பார்த்து முடியில்லாதவன்னு சொல்லுவாங்க. பாஸ்கர், அந்த அசம்பாவிதம் நடந்த அந்த நாளை நான் இன்னும் மறக்கவே இல்லை. அதுவும் அந்த பாஸ்கரால தான். ஏன் வெளியே வர மாட்டேங்குது? இதுக்கு மேலேயும் இவரோட தலையில முடி வளரும்னு தோணல. மகாராஜா, கொஞ்சம் நிதானமா இருங்க. அமைதி. எனக்கு என்னமோ இந்த விஷயத்தை பத்தி நாம ஒரு திறமையான சாஸ்திரி கிட்ட ஆலோசனை கேட்கலான்னு தோணுது. சாஸ்திரி கிட்டயா? மகாராஜா, வீரர்களே உள்ள வாங்க. சீக்கிரம். யார் அது? வீரனே, இன்னும் சில வீரர்களை உன் கூட கூட்டிட்டு போய் அது யாருன்னு பாரு. போ. மரணம் உனக்காக உன்னோட வாசல்ல காத்துட்டு இருக்குது. உன்னால முடிஞ்சா நீ உன்னுடைய உயிரை காப்பாத்தி காட்டு.
அங்க பாருங்க, அந்த செடிகள் பக்கமா ஓடிக்கிட்டு இருக்கான். வாங்க. கண்டிப்பா இந்த புதர்களுக்கு நடுவுல தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். ஆனா அவனால தப்பிக்க முடியாது. நூறு இலையில உயிர் தப்பிச்சுது. உயிரை அர்ப்பணிக்கிறதுக்கு பதிலா என்ன அர்ப்பணிக்கிறது மேலுன்னு நினைக்கிறேன். வீரர்களே, இந்த பக்கம் போய் பாருங்க. ஒரு திருட ஓடிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். என்னோட உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி கட்டி பிடிக்கிறது உங்களோட குடும்ப பழக்கமா? என்ன சொல்லு. ஆமா, எங்க குடும்பத்துல இப்படிதான் கட்டி பிடிச்சு நன்றி சொல்லுவோம். ஆஹா, கல்ல இப்படிதான் தூக்கி எறிவீங்களா? நீ என்ன பண்ண நான் பார்த்தேன். நீ மகாராஜா அறைய நோக்கி கல்ல எரிஞ்சல்ல? மறைக்காத, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஏன் கல்ல தூக்கி எரிஞ்ச? மகாராஜாவோட உயிர் ஆபத்துல இருக்கு. அவருடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கணும்னு தான் நான் இப்படி கல்ல தூக்கி எரிஞ்சேன். மகாராஜாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு எப்படி உனக்கு தெரியும்? தெரியும். என்னோட நம்பகமான ஒரு தரப்புல இருந்து தகவல் வந்தது. அப்ப அவர்கிட்ட நேராவே சொல்லிருக்கலாமே. ஏன் இப்படி பண்ண? சொல்ல முடியாதுல்ல. இதை நான் அவர்கிட்ட சொன்னா பல கேள்விகள் எழும்பும். உனக்கு எப்படி தெரியும்? எப்ப தெரிஞ்சது? யார் தாக்க போறாங்க? இன்னும் என்னென்னவோ கேட்பாங்க. இந்த கேள்விலாம் இப்ப என் மனசுக்குள்ளேயும் இருக்கு. அதாவது நீ ஏன் கல்ல தூக்கி எறிஞ்ச? எதுக்காக எறிஞ்ச? அப்புறம் மகாராஜாவோட உயிருக்கு யாரால ஆபத்து? கைக்கா, எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? இல்ல என்கிட்ட சொல்லாம மறைக்கிறியா? இல்லன்னா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஆமா, நம்பிக்கை இல்ல. ஏன்னா நீ உன் அப்பாவோட வால் மாதிரி. என்கிட்ட கேட்டுட்டு போய் அப்படியே உன் அப்பா முன்னாடி பாட்டா பாடிடுவ. அதுவும் 7 ஸ்வரத்துல. அப்படியா? இப்போ உனக்கு நான் 7 ஸ்வரத்தோட ராகம் என்னன்னு காட்டுறேன். வீரர்களே, வீரர்களே! ஐயோ, என்ன பண்றவங்க என்ன பாத்துருவாங்க. போன ஜென்மத்துல எலியா இருந்தியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பாத்துக்கிட்டே இரு. என்னாச்சு தேவி அமரப்பள்ளி? ஒன்னும் இல்ல. என்னோட அறைக்கு கூட்டிட்டு போங்க. வெறும் கனவுதான். ஒரு பயங்கரமான கனவு கண்ட சாரதாமா. அந்த கைகாலா அரசரை கொன்ன மாதிரி. இன்னைக்கு எப்படியோ மகாராஜாவை நான் எச்சரிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே பண்ண முடியும்? இந்த விஷயத்துக்கு எந்த தீர்வும் கிடைக்கிற மாதிரி தெரியல. உன்னோட அப்பா கிட்ட கேளு. இவர் உனக்கு தீர்வு வழங்குவாரு. அப்பா இங்க இருந்திருந்தாருன்னா பிரச்சனையே உருவாயிருக்காது சாரதாம்மா. இவரை தேடி கண்டுபிடிக்க போட்ட திட்டமும் இப்ப தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்ப அந்த கைகாலா மகாராஜா கிருஷ்ணதேவராயரை எங்க ஒளிச்சு வச்சிருக்கானோ, அப்பாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கானோ சொல்ல போறது இல்லைன்னு எனக்கு தோணுதுமா. அப்பா, ஏதாவது ஒரு வழி இருக்குமே. அது மூலமா உண்மையை வெளியே கொண்டு வரணும். அப்புறம் என் மேலேயும் பழி வரக்கூடாது. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருக்காரா? ஏன், என்னாச்சு? மகாராஜா ஒரு செய்தி அனுப்பியிருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் சீக்கிரம் அந்த எரிக்கல்ல பத்தி இன்னும் விவரமா சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரிய கூட்டிட்டு அரசவைக்கு வர சொல்லிருக்காரு. கண்டிப்பா. என் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான விண்வெளி சாஸ்திரிய தெரியும். அதனால நாளைக்கு அவரை கூட்டிக்கிட்டு சபைக்கு வந்துருவாரு.
மந்திரியார் இந்த அரசவையில தெரியாம கூட எதையும் உளறிடக்கூடாது. பண்டித ராமகிருஷ்ணரை எங்க? இங்க ஒரு விண்வெளி சாஸ்திரியை கூட்டிட்டு வர்றதா சொன்னாரே, இன்னும் அவர் வரலையா? அங்க பாரு. வாங்க பண்டித ராமகிருஷ்ணரே. வணக்கம் மகாராஜா. நீங்க கட்டளை இட்ட மாதிரியே நான் விண்வெளியை பத்தி எல்லாமே தெரிஞ்ச ஒரு ரொம்ப விசேஷமான விண்வெளி சாஸ்திரியை என் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். விண்வெளி சாஸ்திரி அவர்களே, அந்த எரிக்கல்ல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. மகாராஜா, எரிக்கல்லோ இல்ல இரும்பு கல்லோ ரெண்டுமே கல்லு தானே. அதாவது எரிக்கல்லுங்கிறது எரிக்கல்லு தான். அதுக்கு முன்னாடி நெருப்பும் பின்னாடி கல்லு இருக்கும். ஒருவேளை ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா எரிக்கல்லா தெரியும், அப்படிதானே? அட, எப்படிப்பட்ட விண்வெளி சாஸ்திரி இவர் இங்க வந்து இப்படி உளறிட்டு இருக்காரு? இவர் மிகவும் ஆழமான ரகசியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு மகாமந்திரியாரே. சொல்லுங்க, அந்த எரிக்கல்ல பத்தி எல்லார்கிட்டயும் வெளிப்படையா சொல்லுங்க. ஒரு எரிக்கல்ன்றது பூமிக்கு பக்கத்துல வர்றதுக்கு முன்னாடி அதோட தசையை மாத்திக்கும். அப்படி அந்த எரிக்கல் பூமி கிட்டே வராத போது எப்படி அது மோத சொல்லுங்க? மோதவே இல்லைன்னா எப்படி அழிவு ஏற்படும்? அதனால இப்போ இந்த உலகம் அழிய போறது இல்ல. என்ன? இல்ல. ஒரு பெரிய மகாகுரு இத பத்தி சொல்லி இருக்கிறாரே, நானே என் கண்ணால பார்த்தேன். நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு உருண்டை நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருந்தது. ஆனா பூமி அழிய போறது இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, அது எப்படி? ஒரு நிமிஷம், எனக்கு எங்கேயோ இதுக்கு முன்னாடி உங்க குரலை கேட்ட மாதிரியே இருக்குது. ஒரு நிமிஷம் மகாராஜா, ஒரு நிமிஷம். மகாராஜா, எந்த விவசாயியோட நிலத்துல அந்த எரிகல்லோட சின்ன துகள் விழுந்ததோ அவரும் பார்க்க இவர் மாதிரி தான் இருந்தாரு. என்ன விண்வெளி சாஸ்திரியே? என்னது, நானா? இல்ல இல்ல இல்ல, அது அவன் தான். இது தற்செயலான விஷயமா இருக்கலாம் குருவே. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இந்த உலகத்துல பார்க்க ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு. கண்டிப்பா இருக்கலாம். அட, இருக்கலாம் என்ன, இருப்பாங்க. ஆனா பேச்சு, அவங்களோட பேச்சு அது எப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணரே? அவங்க 7 பேரும் திக்குவாயா இருப்பாங்களா? என்ன விண்வெளி சாஸ்திரியே, சொல்லுங்க. இல்ல இல்ல, 7 பேர் திக்குவாயெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா லட்சக்கணக்கில் இருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க முதல்ல அந்த எரிக்கல் விஷயத்துல கவனம் செலுத்துங்களேன். செலுத்தலாம். வெறும் எரிகல்ல பத்தி மட்டும் இல்ல, இது மேலையும் கவனம் செலுத்தலாம். இனி இந்த ராகு கேதுவை பத்தியும் நாம பேசலாம். பேசுவோம். அப்புறம் பேசின விஷயத்தை பத்தி இன்னும் பேசுவோம். ஏமாற்றம் மகாராஜா, ஏமாற்றம். நம்மளை ஏமாத்தி இருக்காங்க. இத பண்ணது நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் மகாராஜா. பாத்தீங்களா மகாராஜா, நீங்க எப்பவும் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட குணத்தை பத்தி பாராட்டிக்கிட்டே இருப்பீங்கல்ல. ஆனா இன்னைக்கு நான் நிரூபிச்சு காட்டிட்டேன்ல, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் 8 அடி பாஞ்சாருன்னா நான் 16 அடி பாய்வன். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் இருந்தது மகாராஜா. அதனாலதான் நான் தீர விசாரிச்சு இந்த சாஸ்திரி வேற யாரும் இல்ல, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரோட நண்பர் குண்டப்பான்னு கண்டுபிடிச்சேன்.
இதோ குருஜி. அட என்னோட கோழி. இந்த கிளிதான் மகாராஜா அன்னைக்கு நம்ம மந்திரியாரோட குரு கிட்ட உலகமே அழிய போகுதுன்னு போய் சொல்லுச்சு. ஆனா நான் ஆரம்பத்தில் இருந்தே அப்படி எதுவும் நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். திரும்ப திரும்ப அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு சாக்ஷாத் கடவுள் சிவனே சொன்னாரு. கிளி அப்புறம் குருவை பத்தின விஷயம் கூட இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா எப்படி? குண்டப்பா, இப்ப ராஜகுரு சொன்னதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க, அவர் சொன்னது உண்மையா? பாஸ்கர் மேல பழி வதாம இருக்கணும்னா எல்லா பழியையும் நானே ஏத்துக்கணும். ஆமா, ஆனா நான் இதை சும்மா விளையாட்டுக்காக மட்டும்தான் பண்ணேன். விளையாட்டா? அதுவும் என்கிட்டயா? என்னோட மகான் குருவை அவமானப்படுத்தினது விளையாட்டா? மகாராஜாவை ஏமாத்தினது விளையாட்டா? விஜயநகரத்தோட மொத்த மக்களோட உணர்ச்சிகளோட இப்படி விளையாடினது உனக்கு விளையாட்டா? மகாராஜா, இந்த குற்றத்துக்கு இவனுக்கு தண்டனை வழங்கியே ஆகணும். பாருங்க, நான் தலையில முடி இல்லாதவன். உலகம் அழிய போதுங்கிற பொய்ய கேட்டு என்னுடைய முடி இல்லாத இந்த தலைய மொத்த விஜயநகரத்துக்கும் காட்டியிருக்கேன். இந்த குற்றத்துக்காக நான் உனக்கு மரண தண்டனைய. மகாராஜா மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா இதில் குண்டப்பாவோட தப்பு எதுவும் இல்ல. நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் தான் குண்டப்பா மற்றும் அவனுடைய கிளியின் உதவியோட மகா மந்திரியாரோட குரு கிட்ட பொய்ய சொன்னேன். இந்த உலகம் அழிய போகுதுன்னு சொன்னேன். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றத கேட்காதீங்க மகாராஜா. இவர் அவரோட நண்பனின் உயிரை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்ல மகாராஜா, நான் உண்மையை தான் சொல்றேன். மற்றும் நான் விஜயநகரத்தோட மக்களுக்கு நல்லது நடக்கணும் தான் இப்படி பண்ணேன். நீங்க ஒரே ஒரு முறை இதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை முழுமையா ஏத்துக்கிறேன். இத பாருங்க மகாராஜா. ஜாம்நகர்ல 1000 திருட்டு நடந்திருக்கு. பாவ்நகர்ல 2000 குற்றங்கள் நடந்திருக்கு. மற்றும் கிருஷ்ணநகர்ல தினமும் எண்ணற்ற குற்றங்கள் நடந்திருக்கு. அப்புறம் அதிக குற்றங்கள் நடக்கிற பட்டியல்ல எல்லாத்துக்கும் மேல விஜயநகரத்தோட பேர் இருக்கு மகாராஜா. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க மகாராஜா, ஒரு ராஜ்யத்துல இவ்வளவு குற்றங்கள் நடந்ததுன்னா அந்த ராஜ்யம் எப்படி முன்னேறும் மகாராஜா? அதனாலதான் நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த உலகமே அழிய போகுதுன்னு ஒரு பிரமைய பரப்பி நான் மக்களுக்குள்ள இருக்கிற குற்றவாளிகளையும் குற்றத்தையும் ரெண்டுத்துக்கும் முடிவு கட்ட நினைச்சேன். நீங்களே பாத்தீங்கல்ல, மக்கள்லாம் எப்படி அவங்களுடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடினாங்கன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. அப்படின்னா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த குண்டப்பாக்கு விண்வெளி சாஸ்திரி மாதிரி வேஷம் போட்டு இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? இப்ப விஜயநகரத்தின் பிரஜைகள் கிட்ட மாற்றங்கள் வரத பார்த்ததுனால நானே இன்னைக்கு எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்றதா இருந்த மகாராஜா. ஆனா மகாராஜா, ஒரு குற்றம் எப்பவும் குற்றம் தான். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் குற்றம் பண்ணிருக்காரு, அதுக்கான தண்டனை இவருக்கு கிடைச்சே ஆகணும். அதுவும் கண்டிப்பா மரண தண்டனை. பாருங்க, நான் தலையில முடி இல்லாதவன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இதே உங்களுடைய இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நான் அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கி இருப்பேன். ஆனா குற்றவாளி நீங்க. அதனால நான் உங்களுக்கு மரண தண்டனை தரப்போறது இல்ல. அதனால உங்களுடைய தண்டனை என்னன்னா, இன்னையில இருந்து உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில எந்த இடமும் இல்ல. ராஜகுரு அவர்களே, சொல்லுங்க மகாராஜா. உங்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு உங்களாலதான் ஒரு மிகப்பெரிய உண்மை வெளியில வந்திருக்கு.
ராஜகுரு தத்தாச்சாரியார் ராஜகுரு தத்தாச்சாரியார் ராஜகுரு தத்தாச்சாரியார் ராஜகுரு தத்தாச்சாரியார். நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை வீழ்த்திட்டேன். என்னோட பல வருட கனவு இன்னைக்கு நனவாயிடுச்சு. இப்ப அந்த மந்தாகினியும் எனக்கு சொந்தமாக போறா. மகாராஜா, மகாராஜா நான் சொல்றது கேளுங்க. மகாராஜா, மகாராணி அவர்களே, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ராமகிருஷ்ணா. இன்னைக்கு நீங்க எங்க எல்லாருடைய நம்பிக்கையையும் இழந்துட்டீங்க. இல்ல இல்ல மகாராணி, நான் பண்ணது எல்லாமே மகாராணி நான் சொல்றது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருந்தேன். ஆனா நீங்க பண்ண இந்த காரியம் கொஞ்சம் கூட சரியில்லை. மகா மந்திரியார் உங்களை இன்னைக்கு இரவு அவரோட மாளிகைக்கு வர சொல்லியிருக்காரு. நான் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடியே தாத்தாக்கு இதெல்லாம் எப்படி தெரிய வந்தது? கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு. ஒருவேளை இதுக்கு பின்னாடி கை கால இருக்கானா? இவ்வளோ நாளா நான் அப்பாவையும் மகனையும் எதிரிகளா மாத்த நினைச்சேன். ஆனா காலம் வேற ஏதோ திட்டம் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் அவன் புத்திக்கு முன்னாடி என் வாழ்தா கூர்மையா இருக்க போகுது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.